ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசை வீட்டில் நடந்ததும் அப்புறமா வடிவு பாட்டி வந்து பொண்ணு கேட்டு நம்ம உருண்டமண்ட டாக்டர் வீட்டுக்கு போவாங்க. அங்கே என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்குது, என்னென்ன காமெடி நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இசைம்மா, உன்கிட்ட லேப்டாப் இருக்கா? லேப்டாப் எங்கம்மா இருக்குது நம்மக்கிட்ட? விஷால் வந்து ஒரு லேப்டாப் கேளுமா, உன்னோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணன்ட்ட ஒன்று ஒன்றா கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? வையாம ஒன்னொன்னா கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? இருக்கிறத வச்சுதான் வாழணும். புவர்மேன், படிப்புக்காக என்னன்னாலும் கேட்டுக்கிடலாம், ஒன்றும் தப்பில்லை. இன்னைக்கு வந்தாலும் நீ கேளுமா. விஷால் வந்து 3 days ஆச்சுலா? ஆமாம்மா, அண்ணனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் வர முடியலன்னு நினைக்கிறேன். என்னோட கேஸ் கரெக்டாக இருந்தா இன்னைக்கு விஷால் கண்டிப்பாக வருமா, உனக்கு லேப்டாப் கேட்டுரு. ஓகே? சரிம்மா. மல்லிகா, நீ என்ன படிச்சிருக்கட்டி? நல்ல இங்கிலீஷா பேசுத. எங்க காலத்திலே நான் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நல்ல படிப்புலாம் படிச்சிருக்கல, ஒரு டீச்சர் வேலை இல்ல ஆபீஸுக்கு போலாம்ல, ஏன் வீட்லயே இருக்க? புவர்மேன், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் வேலைக்கு வர போகணுமாக்கோ? எங்க ஃபேமிலியில லேடிஸ்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க, அது நாங்கள் கௌரவ குறைச்சலா நினைப்போம். அப்புறம் எப்படி நாளைக்கு நம்ம பிள்ளைய வேலைக்கு அனுப்புவ? நான் சொன்னது என்னோட பரம்பரை, அவ உன்னோட பரம்பரையில தானே வருவா, பிச்சைக்கார பரம்பரை. அம்மா. ஆமா இசை டார்லிங், அம்மா பரம்பரை வேற, நான் ராஜ பரம்பரை. நீ இந்த புவர்மேன் பிச்சைக்கார மனுஷனுக்கு நீ பிறந்ததுனால உங்க பரம்பரை வேற மாறிடுமா? போமா, நானும் ராஜ பரம்பரை தான். சரி சரி, நீ மம்மி சைடே வந்துரு. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆயுசு 100 விஷால் உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். 3 days ஏன் வரல? கொஞ்சம் ஒர்க் இருந்தது சித்தி. இசை நல்லா படிக்கணும், சரியா? சரிண்ணே. தம்பி உட்காருப்பா. இருக்கட்டும் சித்தப்பா. பரவாயில்ல உட்காரு. தங்கச்சிக்கிட்ட உட்காருப்பா. சித்தி, உங்க வீட்டை நான் கெட்ட சொல்லிட்டேன், இப்பதான் கொத்தனாரை பார்த்து பேசிட்டு வரேன். வாவ், வெரி நைஸ். எத்தனை பெட்ரூம்பா? அது இடம் சின்ன இடங்கிறதுனால மாடியும் சேர்த்து கெட்ட சொல்லிடு. இல்ல சித்தி, அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கெட்ட சொல்லியிருக்கேன். ஸ்மால் ஹவுஸா? வேண்டாம்ப்பா, கொஞ்சம் பெருசா போட சொல்லு. சும்மா இரு, அந்த பையன் என்ன செய்ய முடியும்? தம்பி எதுக்குப்பா வீண் செலவு, அதான் நாங்க அதை கெட்டிக்கிடுவோமே. இல்ல சித்தப்பா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு வேணும்ல, எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டுல இருக்க முடியும்? அது நீங்க என்ன கெட்ட பிளான் போட்டிருந்தீங்களோ அதே மாதிரி நான் கெட்ட சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 3 மாசத்துல ரெடி ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அங்க போயிடலாம். என்னாச்சு விஷால், என்ன திடீர்னு? இந்த வீடு எங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இல்ல சித்தி, என்ன இருந்தாலும் அது உங்க சொந்த இடம், அதுல ஒரு வீடு கட்டி நீங்க அங்க இருந்துக்கிடுங்க, அப்புறம் மத்ததை பாத்துக்கிடுவோம். கெட்டுறதே கெட்டுற பெருசா கட்டி கொடுப்பேன்னு பார்த்தா பழைய மாதிரி புழுக்க வீடெல்லாம் கட்டணுங்கிற. இசை, நீ நல்லா படிக்கணும், அரியர் எதுவும் வைக்கக்கூடாது. இங்கிலீஷ் மேம் உன்னை பத்தி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால படிப்புல கவனம் செலுத்து. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பா நீ போ, சரியா? காலேஜுக்கும் போயிட்டு வேலைக்கும் போக கஷ்டமா இருக்கும்லானே. நான் போகலையா? காலேஜ் முடிச்சுட்டு ஃபேக்டரி போகலையா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா எதனாலும் பண்ணலாம், உன்னோட செலவுக்கு தேவைப்படும் பத்தியா உனக்கு? என்னாச்சு இந்த அண்ணனுக்கு, ஏன் இப்படி பேசுறான்? சித்தப்பா, நீங்களும் வீட்லயே உட்காந்துட்டு இருக்காதீங்க, எப்பவும் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருங்க. உங்க வீட்டு வேலையை நான் ஒரு ஆள் போட்டிருக்கேன், அவங்க எப்படி எப்படி நடக்குன்னு பார்த்துக்கிடுவாங்க. அதில் அந்த வீடை பார்க்கணும்னு சொல்லி நீங்க வீட்லயே இருந்துடாதுங்க. நான் நாளைக்கு போயிருவேன்ப்பா, நாளைக்கு வேலைக்கு போயிருவேன். என்னாச்சு விஷால், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சித்தி, இன்னும் 3 மாசத்துல உங்களுக்கு வீடு ரெடி ஆயிரும், சித்தப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாசத்துல இருந்து இசையும் பார்ட் டைம் ஜாப்க்கு போயிடுவா, அதனால உங்க செலவெல்லாம் பிரச்சனை இல்லாம ஓடிரும். சித்திக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியாடா? எத்தனை நாளைக்கு தான் என் கையவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சித்தி? எங்க அப்பாவும் என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நானும் ரொம்ப நாளைக்கு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா? அதை உங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி சரி பண்ணி விடணும், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? உன் காருக்கு பெட்ரோல் போடுற மணி கூட எங்க வீட்டு செலவுக்கு ஆகாதே, நீ இப்படி பேசலாமா? போயிட்டு வரேன் சித்தி. என்ன மேனஸ் இவனுக்கு, பேசிட்டு இருக்கும் போதே போறான். எல்லாத்துக்கும் நீ தான்ப்பா காரணம். அன்னைக்கு மளிகை ஜாமான் வேண்டான்னு இல்ல, அதான் அண்ணன் இன்னைக்கு கோவப்பட்டு உங்க கதையை நீங்களே பாத்துக்கிடுங்க, நான் இனிமே ஒன்றும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். உன்னால எங்க நிம்மதி எல்லாம் போச்சு. அம்மா வாழ்க்கையே கெடுத்த, இப்ப என் வாழ்க்கையும் சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் என்னம்மா பண்ணேன்? எல்லாம் உன்னாலதான். உன்னால எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே டெய்லி போயிட்டு இருக்கு. சி, பாத்துக்கோ இசை டார்லிங், இந்த போர் மேனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பாத்துக்கோ. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்து முடிக்கவில்லை.
அவள் உடுத்தும் உடைகள் நல்லாலை இருந்தும் கவனிக்க மறுத்ததில்லை. இப்போ எதுக்கு என்னை பற்றி கேவலமான பாட்டு பாடுத்தி இருக்கீங்க ரெண்டு பேரும்? இதை பார்த்து கேவலமான பாட்டுங்க, இது சூப்பர் பாட்டுலா. எது சூப்பர் பாட்டு? நான் அழகு இல்லையா, ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா, நான் கலராக இல்லையா, நான் போடுற ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா, இது ஒரு பாட்டாட்டி? அவ்வளோதான் உன் ரசனை பா. எதுக்கிட்டி ரெண்டு பேரும் என்ன எந்த பாட்டு பார்த்து படிக்கீங்க? இல்லை, இதெல்லாம் உனக்கு பொருந்தும். ஆனாலும் உன்னை ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கு பத்தியா, உன்ட்ட 1000 ரூபாலாம் வாங்குதில்ல, அதை தான் நினச்சேன். ஏன் இதையே சொல்லாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும்மா. நீங்கள் நீ ரொம்ப பாடாப்படுத்தி எனக்கு பிபிலாம் வர வச்சவிய போலையே. ஏடி என்ன எந்த நேரமும் அவளையே போட்டு கெட்டில் அடிச்சுட்டு கிடைக்கீங்க? பொழுது போகணும்லாக்கா, வேற என்ன செய்ய சொல்லுங்க. சரி பாவம் அந்த பிள்ளை, சும்மா அவளையே பேசாதுங்க. என்ன வடிவு பாட்டி சோடி எங்க கிளம்பியாச்சு? பொண்ணு கேட்க போறோமா? யாரை பொண்ணு கேட்க போறீங்க? யார் தாத்தாவுக்கு எதுவும் கல்யாணம் பண்ண போறீங்களா? நல்லா குவாடு சுட்டு போட்டு ஜம்னு இருக்காரு. மவராஜனுக்கு இந்த டாக்டர் பிள்ளைய பேசி முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். 2 ஊர் பட்டு போறீங்க, வேற யாரும் வரலையா? மவராஜன் வெக்கப்பட்டுட்டு வரமாட்டேக்கான். ஆரியா பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பாண்டியம்மாவை கூப்பிட்டு நான் வெளியே வரமாட்டேன், 1 வருஷம் ஆகாம நான் நல்ல காரியத்துக்கு வரமாட்டேன்னு பிற்போக்குவாதி மாதிரி பேசிட்டு கிடக்கா. சரி ஒளிஞ்சு போவாங்கன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன 1 வருஷம் 2 வருஷம்னு? மனுஷங்க சாவறதெல்லாம் இயல்பு தான். எந்த மனுஷனாவது பொண்டாட்டி செத்து போயிட்டானா வராமல் வெளியே கிடக்கானா? இந்த பொம்பளைகளுக்கு மட்டும் எதுக்கு இப்படிலாம் பண்ணுதாளுவா? அதுதாம்மா நானும் சொல்லி சத்தம் போட்டேன், நான் வரவே மாட்டேன்ட்டா. சரி நம்ம போய் நிச்சயதார்த்தத்துக்காக போக போகிறோம், பொண்ணு தானே கேட்க போகிறோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. மம்மி நீங்கள் 2 பேரும் மட்டும் வயசானவங்க, நீங்கள் போய் பொண்ணு கேட்டிங்கன்னா உருண்டை மண்டை உங்களுக்கு விச ஊசி போட்டு உள்ளே கொண்டு வச்சிருவாரு. நாங்களாம் துணைக்கு வரோம், நீங்கள் எல்லாரும் எதுக்கிட்டே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏச்சே, பொண்ணுகன்னு கேட்கறதுன்னு சாதாரண விஷயமா? திடீர்னு கோவத்தில் கண்ணு எடுத்து சுட்டு போட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? இல்லை ஒரு பெரிய குழவையை கொண்டு அடிச்சிட்டாருன்னா அவரே கொஞ்சம் கோவக்காரரு. நாங்கள் வாரோம். இவ்வளவு என்ன பயம் காட்டிட்டு இருக்காளவோ? சரி வாங்க. கீதாக்கா, மதியானம் எங்கள் வீட்டில் கீரை குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். நல்ல இன்னைக்கு கல்யாண வீட்டு சாப்பாடு கிடைக்கும். ஓ மாற கல்யாண வீட்டு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? இதுவோ 2 பொண்ணு கேட்க போதுவோ, அந்தாலும் என்னென்ன தக்கான்னு குதிக்க போறானா என்னன்னு தெரியல. பொண்ணு கிடைக்காது போ. சை, இது வேறயா? கீதாக்கா, நான் அழிவு பிள்ளையா இருக்கும்போது அதை பாபுவெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முந்தி என்னையும் பொண்ணு கேட்டு டெய்லி ஒரு கும்பல் வந்துடும் பார்த்துக்கிடுங்க. ஏமட்டி இப்போ இருமுத? இருமல் வந்ததுமா, இருமல் வந்தது. அவ்வளோ வரையும் விரட்டுறதே எங்கள் அப்பாவுக்கு வேலையாக போயிரும் பார்த்துக்கிடுங்க. பாவம் எங்கள் அப்பா வயக்காட்டுக்கு போவாரா, வர்ற மாப்பிள்ளைகளை பூரா விரட்டுவாரா. அப்படி ஒரு கூட்டம் தினமும் ஒரு குடும்பத்துலேருந்து வந்துடுவாங்கக்கா பொண்ணு கேட்டு. சரிம்மா நம்பிட்டேன். நீங்கள் நம்மளனாலும் அதான் நேசம். அது சரி. என்ன இனியால் பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? புகழ் இப்பதான் மகா சார் ஃபோன் பண்ணாரு. என்ன பொண்ணு கேட்டு அவங்க சித்தியும் சித்தப்பாவும் வந்துட்டு இருக்காங்களாம். அதுக்கே நீ பேயரைஞ்ச மாதிரி முழிக்க? உனக்கு அப்பாவை பத்தி நல்லா தெரியும்ல, அப்பா ரொம்ப கோவக்காரு. என்ன பண்ணன்னு தெரியல, ஏதாவது சொல்லிட்டாருன்னா? எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காத, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ போய் ரெடி ஆகு. என்ன ரெடி ஆகுறது? இப்படி இந்த பிச்சைக்கார கொண்டையோட உட்காந்துருப்பியா? நல்ல சாரி எல்லாம் கட்டி மண்டை ஃபுல்லா பூ வை. சும்மா இரு புகழ். சரி, அப்ப பிச்சைக்கார கொண்டையோட உட்காரு. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல. இதுதான் ஒரு நம்ம டாக்டர் வீடு. ஆமா ஆமா, நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், உள்ள போனதில்ல. நான்லாம் நிறைய வாட்டி போயிருக்கேன். நீ எம்டி நிறைய வாட்டி எங்கே போயிருக்க? அங்கே புகழ்னு ஒரு டாக்டர் நமக்கு நல்ல பழக்கம், அதப்போ போயிருக்கேன். கரு, உனக்கு ஜோடி சூர்யா தான். புகழ்கள்னு மனசை டாக்டர்கிட்ட அழைப்பாதே விட்டுறாது. ஏப்போ ஆமாம், அந்த டாக்டர் ஏற்கனவே வெண்ணிலான்னு ஒரு டாக்டர்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டான். ஆம்பளை குரல் வெண்ணிலா. அவள் இப்போ இனிமையான குரல் வெண்ணிலாவாக மாறிட்டா. அதுவும் அந்த புகழ் தான் மாற்றிருக்கான். பரவாயில்லையே. அப்போ இந்த அத்தை பாட்டியை கொண்டு போய் விட்டுட்டு என்னைய மறந்து போயிடணும். நான் வேலை செய்யவே சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது பண்ண வைக்கணும். ஒரு சீக்கிரம் அந்த புகழ்கிட்ட பேசி எங்கள் அத்தை பாட்டிக்கு ஒரு வழி பண்ணணும். அது சரி. என்ன கும்பல் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க? என்ன விஷயம்? வந்தவங்களே உட்கார சொல்ற பழக்கம் நம்ம உருண்டை மண்டைக்கு கிடையாது போலயே. உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எதுவும் தெரியாத மாதிரியே நடிப்பாரு உருண்டை மண்டை. கையில இருக்கிற தட்டை பார்த்தா தெரியலையா? கோயில் குடைக்கதும் நிதி வேணுமா? சிறந்த காமெடி. நாங்க கோயில் கடைக்கு உங்ககிட்ட நிதி வாங்குவோமோ? 10 கோயில் கட்டி விடுற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இருக்கு. தினம் கோயில் கூட நடத்துற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்கு. நாங்க எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறோம்? உங்க வீட்டையே நாங்க இன்னைக்கு நினைச்சாலும் வாங்கிடுவோம். ஏட்டி
உங்கள் மம்மி சரியான பணத்துமிரு பிடிச்சது போல. பின்ன அது பாவம் தட்டு தூக்கிட்டு வந்திருக்கு. இவர் நம்ம நிதி வேணுமான்னு கேட்காரு. அப்போ அதுக்கு கோபம் வரதானே செய்யும். உங்கள் மம்மியை விட்டு கொடுக்க மாட்ட போலையே. எங்க மம்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேக்கர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஆ ஆ சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஏன் மவன் மவராஜன், அதாவது எங்க வீட்டுக்காருக்கு அண்ணன் மவன் மவராஜனை உங்க மொவா டாக்டர் புனிதாவுக்கு கேட்டு வந்திருக்கோம். புனிதாவா? கிளவி என்ன குட்டையை குழப்பிட்டு இருக்கு? என் மகா பேர் புனிதா கிடையாது, இனியாள். சுத்தமான தமிழ் பெயர். அந்த இனிமையான இனியாளுக்கு தான் கேட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் 2 பேரும் பழகிட்டு இருக்கிறது. இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. எங்க பிள்ளைக்கு என்ன குறை? எதனால உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பணத்துல குறைவா, அந்தஸ்துல குறைவா, எதுல குறைவு? உங்க பையன் டாக்டர் இல்ல, அதுதான் குறைவு. நல்ல கதையா இருக்க. டாக்டர் பூரா டாக்டர் தான் கல்யாணம் பண்ணணும்னா உலகத்துல ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்காது. எல்லாம் குழப்பி அடிச்சுதான் இருக்கணும். டாக்டர் ஐயா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதுங்க. மகராஜன் மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான்லாம் என் மவளுக்கு உடனே ஓகே சொன்னேன். ஆனா பாருங்க, என் மோள் லவ் பண்ண போய் தான் வேண்டான்ட்டா. இல்லைன்னா இந்நேரம் நாங்கள் கல்யாணம் முடிச்சு ஜாம் ஜாம்னு இருந்திருப்போம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம், எனக்கு இதுல விருப்பம் இல்ல. கிளம்புங்க. அங்கிள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனியா லவ் பண்ற உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? புகழ், இதுல நீ தலையிடாத. இது என் பொண்ணோட வாழ்க்கை விஷயம், எனக்கு தான் தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையை கல்யாணம் பண்ணி வைக்காம நீங்க அவளுக்கு பிடிக்காதது யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அவ வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? உன் வேலையை மட்டும் பாரு. என்ன டாக்டர் ஐயா, ரொம்பலாம் பேசுதீரு. இவ்வளவு பேரும் வந்து உட்கார்ந்து பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேசுதீரு. பொண்ணை நாங்க வீடு புகுந்து தூக்கிடுவோம். தூக்கி இவர் வேற அரமண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டாக்டரே கோவத்தில் இருக்கும்போது இப்படியா வார்த்தையை விடணும்? வீடு புகுந்து தூக்குவீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, சும்மா இருந்தியா? தினமும் என் மவனும் உங்க மவளும் சந்திச்சு பேசுவாங்க 5 மணி ஆனா. அது தெரியுமா உங்களுக்கு? பீச்சுக்கெல்லாம் போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஊரெல்லாம் சுத்தினதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைய வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்கீங்களோ? அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கும்? அந்த கவலைலாம் நீங்க பட வேண்டாம். அவளை நான் ஃபாரின் அனுப்பிடுவேன். ஃபாரின் மாப்பிள்ள பாத்துருவேன். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. எம்ம இனியாளு, நீ பெட்டியை தூக்கிட்டு வாமா, நாங்க சூப்பரா கல்யாணம் பண்ணி வைக்கோம். இல்லை ஆண்டி, அப்பாவை மீறி என்னால் வர முடியாது. அப்பா என்னைய சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சுருக்காங்க. அம்மா இருந்த இந்த 5 வருஷம் அம்மா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்துருக்காங்க. அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியாது. ஆனால் அதுக்காக நான் வேறு கல்யாணம் மட்டும் பண்ணவே மாட்டேன். நான் மகராஜனை நினச்சிட்டே இருந்துட்டு போகிறேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். அவ அப்படிதான் சொல்லுவா. அவளை வேற கல்யாணம் பண்ண வைக்க எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. நீரெல்லாம் ஒரு டாக்டர், பெத்த பிள்ளை மனசை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? சி டாக்டர் ஐயா, ஏன் இப்படிலாம் பண்ணுதீங்க? அவங்களும் உங்களை மாதிரி வசதியானவங்க தானே. அப்புறம் அந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளலாம் அந்த காலத்துல கிடைக்கிறதே பெரிய வரம். அப்படி இருக்கும்போது நல்ல ஆளை வேண்டாங்கீங்களே. ஆளுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாச்சா? சரி, கிளம்புங்க. என்ன அங்கிள், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் புகழ், எல்லாரும் முன்னாடி அப்பாவை அவமானப்படுத்த வேண்டாம். அவர் என்னவும் சொல்லிட்டு போட்டு விட்டுரு ப்ளீஸ். இப்படியே பயந்துட்டு உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ண போற. ஒழுங்கா அவங்க கூட போயிரு. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. அவங்க கூட எப்படி போக முடியும்? இத்தனை வருஷம் வளர்த்து அப்பாவை விட்டுட்டு அவங்க கூட போக சொல்ற? நான் அப்படி போக முடியாது. அப்போ லண்டன்ல ஒரு சைக்கோ மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க கூட கிடந்து சாவு. எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இன்னும் யாராவது பாக்கி இருக்கா? இன்னும் 2-3 பேர் பேசலையே. என்னத்த பேச? பெரியவங்க பேச்சே எடுபடல, நாங்க என்னத்த பேச? நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு. உங்க மாவு வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. ஆமாம், பொண்ணுக்கு சேலைகளையே கெட்டி விட்டு கையில் காபி கேக்கெல்லாம் கொடுத்து எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமாக முடிச்சு விடுங்க. சரி, எல்லாரும் பேசிட்டீங்க. இப்போ நான் சொல்லலாமா? சொல்லுங்க. அந்த தட்டை கொடுங்க, வாங்கிக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தட்டை வாங்கிக்கிறேன், தட்டை கொடுங்க. என்ன உருண்டை மண்டை குழப்புறான்? உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தானே? சம்மதம். இனியால், எப்படி இது? அதான் எனக்கும் புரியல. எல்லாரும் என்ன பேசுறீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி இருந்தேன். எல்லாரும் பேசிட்டீங்க. என் மகா மனசுல உள்ளது எனக்கு தெரிஞ்சுட்டு, என் மகா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கிறதும் தெரிஞ்சுட்டு, அப்படி இருக்கும்போது என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்த முடியுமா? எனக்கும் மகராஜனை பத்தி நல்லா தெரியும், விசாரிச்சுட்டேன், இவ்வளவு நாள் இருந்து பார்த்துட்டேன். அதனால எனக்கும் சம்மதம். ஆனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 3 மாசம் போட்டும். ஐயோ டாக்டர், இது போதும் எங்களுக்கு. சந்தோஷம், சமாதானம். சமாதானம். என்ன இனியால், ஓகேவா? ஓகேப்பா. எப்படி திடீர்னு உங்க மனசு மாறிச்சு? நாங்கெல்லாம் பேசுனதுனாலயா? ஆமாமா, நீங்களாம் பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். நீங்க பேசுனதுமே மாறுறதுக்கு ஏற்கனவே என் மைண்ட்ல இருந்துச்சு. எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு பேச விட்டு பார்த்தேன். ஆனாலும் டாக்டர் ஐயாவுக்கு ரொம்ப தான் கிரும்பே.
சரி, எல்லாரும் இருந்து காஃபி சாப்பிட்டு தான் போனோம். ஆ சரி சரி. தப்பா நினைக்காதீங்க, சம்பந்தம் பண்றதுக்கு முந்தி நாங்க கையை நினைக்க மாட்டோம். கையை நினைக்க வேண்டாம், வாயை நினைச்சிட்டு போங்க. தமாசு தமாசு. இல்ல இல்ல, நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நாங்க இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, அதுதான் எங்க ஐதீகம். இந்த கிளவி நம்மளை ஒரு காப்பி கூட குடிக்க விடாது போலயே. சை, டாக்டர் வீட்டில் நல்ல காப்பிலாம் நல்லா இருக்கும், பண்ணு கிண்ணு ப்ரெட்டுலாம் தருவான்னு நினச்சேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. சை. சரி, அப்ப நிச்சயதார்த்தத்துல தடல் குடலாம் வச்சிருவோம். மாப்பிள்ளை வரலையா? ஐயா, நீங்க எதுவும் சொல்லுவீங்கன்னு சொல்லி பயந்துகிட்டாலும் வரல. அவன் வீட்டுல இருந்துகிட்டான், வந்திருந்தா நல்லா சந்தோஷப்பட்டிருப்பான். சரி சரி, நாங்கெல்லாம் மூஞ்சி சோகமா வச்சுட்டு போய் அவன்கிட்ட பொய் சொல்லுதோம். ஏம்மா இனியாளு, நீ அதுக்குள்ள போன் பண்ணி உளறிடாதனே. அவனை நாங்க இன்னைக்கு ஏமாத்தணும், பிராங்க் பண்ணணும், பிராங்க். சரி பாட்டி. பாட்டியா? கோமட்டில குத்தி விடுவேன் நான் உனக்கு அத்தை. சரி அத்தை. சரி டாக்டரே, போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம். சரிம்மா, போயிட்டாங்க. நிச்சயதார்த்தத்தை ஒரு நாள் வச்சுட்டு கல்யாணத்தை 3 மாசம் கழிச்சு வச்சுக்கிடுவோம். 3 மாசம் கழிச்சு தான் என் பொண்ணுக்கு பர்த்டே முடியும். ஆவட்டும் ஆவட்டும், அப்படியே ஆவட்டும். ஏடி, ஒரு வழியா டாக்டருக்கு கல்யாணம் ஆக போகுது. அடுத்தது உனக்கு தான். ஜிங்கிலிக்கா ஜிலாபி. சூரியா சூரியா, சொக்க வைக்கும் சூரியா. ஏச்சி வாய முடு, சங்க பிடிச்சு நெரிச்சிருவேன். அவனே என்கிட்ட வாங்கின 1000 ரூபாய் இன்னும் தரல தெரியுமா? சீ கள்ளி, புருஷன்கிட்ட யாராவது திருப்பி காசை வாங்குவாங்களா? கண்டவனையும் புருஷங்கிறதுன்னா சங்க நெரிச்சு விட்டுருவோம் பத்துக்க. விடு விடு விடு, நமக்குள்ள இதெல்லாம் சகஜமாப்பா. டாக்டர் பிள்ளை ரூட்டு கிளியரு.